அத்தியாயம் 1. ரேடாரின் அறிமுகம் மற்றும் மேலோட்டம். ரேடார் சுருக்கமாக. ரேடார் என்பது பிரதிபலிக்கும் பொருட்களை கண்டறியவும் இருப்பிடத்தை கண்டறியவும் பயன்படும் மின்காந்த சென்சார் ஆகும். அதன் செயல்பாட்டை கீழே சுருக்கமாக விளக்கலாம். ரேடார் ஓர் ஆண்டெனாவிலிருந்து மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அதை வெளியில் பரப்புகிறது. கதிர்வீசப்பட்ட ஆற்றலின் சில பகுதி பொதுவாக இலக்கு என்று அழைக்கப்படும் ரேடாரிலிருந்து தொலைவில் உள்ள ஒரு பிரதிபலிக்கும் பொருளால் இடைமறிக்கப்படுகிறது. இலக்கு மூலம் இடைமறிக்கப்பட்ட சக்தி பல திசைகளில் மறுசரிகை செய்யப்படுகிறது. மறுபரப்பப்பட்ட எதிரொலி கதிர்வீச்சு ஆற்றலின் சில பகுதி ரேடார் ஆண்டெனாவால் பெறப்படுகிறது. ஒரு அலைவாங்கியால் பெருக்கப்பட்ட பிறகு சரியான சமிக்ஞை செயலாக்கத்தின் உதவியுடன் இலக்கின் எதிரொலி சமிக்ஞை உள்ளதா இல்லையா என்பது குறித்து அலைவாங்கியின் வெளியீட்டில் முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இலக்கின் இருப்பிடம் மற்றும் இலக்கின் பிற தகவல்கள் பெறப்படுகின்றன. ரேடாரால் வெளியிடப்படும் பொதுவான அலைவடிவம் குறுகிய செவ்வக வடிவான அலைகளின் தொடராகும். விமானங்களை கண்டறியும் சாதாரண தொலைதூர ரேடாருக்கான அலைவடிவத்தின் எடுத்துக்காட்டாக ஒரு மில்லியன் தவணை ஒரு வினாடி நீளத்தில் ஒரு மைக்ரோ வினாடி குறுகிய துடிப்பாக இருக்கலாம். துடிப்புகளுக்கு இடையிலான நேரம் ஒரு மில்லி வினாடி. இதனால் துடிப்பு மீண்டும் மீண்டும் வரும் அதிர்வெண் ஒரு கிலோஹெர்ட்ஸ் ஆக இருக்கும். ரேடார் அலைப்பரப்பியின் உச்ச சக்தி ஒரு மில்லியன் வாட்ஸ், ஒரு மெகாவாட். இந்த எண்களுடன் பரிமாற்ற கருவியிலிருந்து சராசரி சக்தி ஒரு கிலோவாட் ஆகும். ஒரு கிலோவாட் என்ற சராசரி சக்தி வழக்கமான வகுப்பறையில் பொதுவாக காணப்படும் மின்சார விளக்கத்தின் சக்தியை விட குறைவாக இருக்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் ரேடார் மைக்ரோவேவ் அதிர்வெண் வரம்பின் நடுவில் 2.7 முதல் 2.9 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இயங்கலாம். இது சிவில் விமான நிலைய கண்காணிப்பு ரேடார்களுக்கு பொதுவான அதிர்வெண் வரம்பாகும். அதன் அலைநீளம் சுமார் 10 சென்டிமீட்டர். எளிமைப்படுத்துவதற்காக சுற்றியுள்ள அளவீடு. சரியான ஆண்டெனாவுடன் இப்படிப்பட்ட ரேடார் 50 முதல் 60 நாட்டிகல் மைல்கள் என்எம்ஐ வரை விமானங்களை கண்டறியலாம், குறைவாக அல்லது அதிகமாக. இலக்கிலிருந்து ரேடாருக்கு பெறப்படும் எக்கோ சக்தி பரந்த அளவிலான மதிப்புகளில் மாறுபடக்கூடும். ஆனால் விளக்கத்திற்காக சாதாரண எக்கோ சிக்னல் சக்தி சுமார் 10⁻⁻13 வாட்ஸ் இருக்கலாம் என்று நாம் கற்பனை செய்கிறோம். கதிர்வீச்சு சக்தி 10⁻6 வாட்ஸ் ஒரு மெகாவாட் என்றால், இந்த எடுத்துக்காட்டில் இலக்கை அடிப்படையாக கொண்டு எக்கோ சிக்னல் சக்தி மற்றும் ரேடார் கதிர்வீச்சு சக்தியின் விகிதம் 10⁻⁻19 ஆகும். அல்லது பெறப்பட்ட எக்கோ கதிர்வீச்சு சிக்னல் 190 டெசிபல் குறைவாக இருக்கும். இது கதிர்வீச்சு சிக்னலின் அளவு மற்றும் கண்டறியக்கூடிய பெறப்பட்ட எக்கோ சிக்னலின் இடையே பெரிய வித்தியாசம். சில ரேடார்கள் பேஸ்பால் மைதானத்தில் ஹோம் பிளேட்டின் பின்புறம் இருந்து பிச்சரின் மவுண்டுக்கு உள்ள தூரத்திற்கேற்ப குறுகிய தூரங்களில் இலக்குகளை கண்டறிய வேண்டும். பிட்ச் செய்யப்பட்ட பந்தின் வேகத்தை அளக்க. மற்ற ரேடார்கள் அருகிலுள்ள கிரகங்களுக்குள்ள தூரங்களைப் போலவே பெரிய தூரங்களில் செயல்பட வேண்டும். எனவே ஒரு ரேடார் ஒரு கையின் உள்ளங்கையில் பிடிக்கக்கூடிய அளவிற்கு சிறியதாகவோ அல்லது பல கால்பந்து மைதானங்களின் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு பெரியதாகவோ இருக்கலாம். ரேடாரின் இலக்கு விமானங்கள், கப்பல்கள் அல்லது ஏவுகணைகள் ஆகியவையாக இருக்கலாம். அதேபோல ரேடார் இலக்குகள் மனிதர்கள், பறவைகள், பூச்சிகள், மழை, தெளிவான காற்று குழப்பம், அயனமயமான ஊடகம், நில அம்சங்கள், செடிகள், மலைகள், சாலைகள், நதிகள், விமான நிலையங்கள், கட்டிடங்கள், வேலிகள் மற்றும் மின்கம்பங்கள், கடல், பனி, பனிக்கட்டிகள், பாய்கள், நிலத்தடி அம்சங்கள், விண்மீன்கள், ஒளிரும் கதிர்கள், விண்கலங்கள் மற்றும் கோள்கள் ஆகியவையாகவும் இருக்கலாம். ஒரு இலக்கத்திற்கான அளவீட்டின் வரம்பையும் அதன் கோண இயக்கத்தையும் அளவிடுவதற்கு பிறகு ஒரு ரேடார் இலக்கத்தின் தொடர்பான வேகத்தை கண்டறியவும் முடியும். இது வரம்பு அளவீட்டின் மாற்றத்தின் வீதத்தை நேரத்துடன் நிர்ணயிப்பதன் மூலம் அல்லது எக்கோ சிக்னலின் டோப்ளர் அடிப்படையில் வேகத்தை எடுக்குவதன் மூலம் செய்யப்படுகிறது. ஒரு நகரும் இலக்கின் இடம் ஒரு காலப்பகுதியில் அளவிடப்பட்டால் இலக்கத்தின் பாதை அல்லது பயணம் கண்டறியப்படலாம். இதன் மூலம் இலக்கத்தின் முழுமையான வேகம் மற்றும் அதன் பயணத்தின் திசை கண்டறியப்படலாம்.
மற்றும் அதன் எதிர்கால இடத்தை பற்றிய முன்னறிவிப்பு செய்யலாம். சரியாக வடிவமைக்கப்பட்ட ரேடார்கள் ஒரு இலக்கத்தின் அளவையும் வடிவத்தையும் கண்டறிய முடியும் மற்றும் ஒரே வகை அல்லது மற்ற வகையான இலக்கை மற்றொன்றிலிருந்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்கலாம்.